இமயமலை சாரலுக்கு வழிபாட்டுக்காக சென்றுவிட்டு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் நபர் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் அவரது மனைவி, மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு சம்பவமாக வாகரையில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர கிளிநொச்சியில் ரயிலுடன் மோதி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறு அடுத்தடுத்து வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற கோர விபத்துகளில் 5 உயிரிழந்திருப்பதாக இதுவரை செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இன்றைய தினம் வவுனியா ஓமந்தை பகுதியிலே ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று சம்பவித்திருக்கிறது. இன்று அதிகாலை சுமார் 4:40 மணியளவில் வவுனியா ஓமந்தை பகுதியிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது ஏனையன் வீதி வவுனியா ஓமந்தையிலே இந்த விபத்து சம்பவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றுகின்ற பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் அவர்கள் தனிப்பட்ட பயணம் காரணமாக வட இந்தியா இமயமலை சாரலுக்கு வழிபாட்டிற்காக சென்று திரும்பி இருக்கின்றார். அது தொடர்ச்சியாகத்தான் கட்டுநாயக்க விமான நிலையம் வந்த நிலையிலே அங்கிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி குறித்த நபர் மற்றும் அவரது மனைவி, மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் காரிலே யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் காரை செலுத்தி சென்றதாக கூறப்படுகின்றது. அதாவது உயிரிழந்தவர் தான் காரை செலுத்தி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தூக்க கலக்கத்தினால் இன்று அதிகாலை இவ்வாறு வவுனியா ஓமந்தை பகுதியில் இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பர் வாகனத்துடன் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக தற்பொழுது சில ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த விபத்தின் போது குறித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவரது மனைவி, மகன் மற்றும் மாமனார் ஆகியோர் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக வாகரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிச்சங்கேணி எனப்படுகின்ற பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 3 மோட்டார் சைக்கிளில் சென்ற நண்பர்கள் ஓட்டமாவடியிலிருந்து கிண்ணியாவுக்கு சென்றுவிட்டு சுற்றுலாவை முடித்துக் கொண்டு மீண்டும் ஓட்டமாவடிக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பனிச்சங்கேணி பகுதியிலே பாலத்துடன் மோதி ஒரு மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேகம் காரணமாகவே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக சில செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் குறித்த பனிச்சங்கேணி பாலத்தில் மோதி குறித்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் 2 பலியாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஓட்டமாவடி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய 2 நண்பர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு இதுவரை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம், அதாவது இந்த 2 பலியான குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி இரணைமடு சந்திக்கு அண்மித்த அறிவியல் நகர் பகுதியிலே நேற்றைய தினம் கோர விபத்து சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ரயிலுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதிலே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதே நபர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த விபத்து சம்பவம் கிளிநொச்சியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறு அடுத்தடுத்து பல விபத்து சம்பவங்கள் எமது பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ரயில் விபத்து, மோட்டார் சைக்கிள் விபத்து, கார் விபத்து என்று பல விபத்துகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் அதிவேகம், அவதான குறைவு, தூக்க கலக்கம். இவ்வாறான சம்பவங்களால் தான் அதிகூடிய விபத்துகள் இங்கே சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விபத்துகள் தொடர்பான செய்திகளுக்கு பின்னாலும் ஒரு அறிவுரையை வழங்குவது வழக்கமான ஒன்றாக இருக்கின்றது. ஒருவர் இதனை உணர்ந்து கொண்டு திருந்தினால் கூட அதிலே எனக்கு மகிழ்ச்சி என்று தான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு கடந்து போவதை தாண்டி இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பது ஒரு சமூக அக்கறையான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். எனவே ஒரு விபத்தில் ஒரு உயிர் போனாலோ அல்லது அவையர் போனாலோ அதன் பாதிப்புகள் எவ்வாறு இருக்கும், அதற்கு பின்னால் அந்த குடும்பத்தில் என்ன நடக்கும், அதாவது ஒருவர் உயிரிழந்து விட்டார்னு சொன்னால் அவரை தங்கி இருக்கின்ற குடும்பத்தில் என்ன நடக்கும்,
அது தவிர ஒருவேளை அவருக்கு திருமணம் முடிந்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும், திருமணம் முடிக்காமல் இருந்தாலும் அவர் சகோதரிகள் தாயார்களின் நிலைமை எவ்வாறு இருக்கும், அது தவிர சிலர் தாயாரையும் சகோதரங்களையும் பார்க்கின்றவர்களாக இருப்பார், குடும்ப சுமைகளுக்கு அவரை தாங்குவதாக இருப்பார். சில பேருக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கும், சிலர் திருமணம் முடித்த ஒரு சில நாட்களில் விபத்தில் உள்ள சம்பவங்களும் இருக்கின்றன. அவை இப்படியான ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அந்த குடும்பத்தின் நிலை, அந்த மற்றவர்கள் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால்தான் தொடர்ந்து ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் இது தொடர்பாக நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னவென்று சொன்னால், முடிந்தவரை வாகனங்களை பக்குவமாக நிதானமாக செலுத்துங்கள் என்பதுதான். ஏனென்றால் அடிக்கடி பார்க்கின்றோம், இந்த விபத்துக்களால் தொடர்ந்து பல உயிரிழப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. யுத்த காலங்கள், அதாவது இலங்கையிலே உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற போது இறுதி யுத்தத்தில் தான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்களே தவிர ஏனைய நாட்கள், அதாவது யுத்தம் நடக்கின்ற அந்த காலப்பகுதியில் ஒரு நாளை 2 பேர் 3 பேர் என்று அந்த சுமூகமான நிலையிலே, அதாவது சண்டை ஆரம்பிக்கின்ற நிலையிலே நடந்து கொண்டிருக்கும், மக்கள் இவ்வாறு இறந்து கொண்டிருப்பார்கள். அதே போலதான் தற்போது விபத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த யுத்தத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்பு போல இந்த விபத்துக்களினால் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது மிக மிக கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை தவிர எமது தமிழ் இளைஞர்கள், தமிழ் குடும்பங்கள்லாம் இதிலே பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே பல பாதிப்புகளை சந்தித்து விட்டு வந்து விட்டோம். அது முள்ளிவாய்க்கால் வரை சென்று பாதிப்புகளை சந்தித்து விட்டோம். அதை தவிர பல அனர்த்தங்களாலும், இயற்கை அனர்த்தங்களாலும், அதை தவிர இயற்கையாக நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அனர்த்தங்களாலும் அல்லது ஆபத்துகளாலும் பல உயிர்களை இழந்திருக்கின்றோம், உறவுகளை இழந்திருக்கின்றோம், சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். இப்படி பல விடயங்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்று ஏதோ ஒரு வகையில் நேரடி யுத்தத்துக்கோ அல்லது நேரடி பாதிப்புகளுக்கோ தலையை கொடுக்காமல் இருக்கின்றோம். ஆனால் அப்படி இருக்கின்ற போது விபத்துக்களால் தொடர்ந்து உயிரிழப்புகள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. பல படித்தவர்கள், இந்த சமூகத்துக்கு தேவையானவர்கள், சமூக சேவையாளர்கள், இவ்வாறானவர்கள் உயிரிழக்கின்ற நிலையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் வீதிகளில் செல்லுகின்ற போது மிக மிக அவதானமாக செல்ல வேண்டும். வாகனங்களை செலுத்துகின்ற போது மிக மிக அவதானமாக செலுத்த வேண்டும். தூக்கம் வந்துவிட்டால் அதை செல்லுகின்ற வாகனத்தை அருகிலே நிறுத்திவிட்டு அங்கேயே தூங்கிவிட்டு பிறகு எழுந்து செல்லலாம். ஆகவே இவ்வாறு தூக்கத்தை மீறி சென்று உங்களுடன் பயணிப்பவர்களின் உயிரையும் எடுத்து நீங்களும் உயிரிழந்து வாகனங்களையும் நாசமாக்கி இப்படியான வேலைகள் எல்லாம் ஈடுபட தேவையில்லை. ஆகையால் தான் இதை பார்ப்பவர்கள் கொஞ்சமாக யோசியுங்கள். இப்படியான சம்பவங்களை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை அவதானமாக செயற்படுங்கள். வீதிக்கு சென்றாலே விபத்துக்கள் ஏற்படும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் செல்லுங்கள். அதை தவிர வீதி சமிக்ஞைகளை பின்பற்றுங்கள், வீதி ஒழுங்குகளை பின்பற்றுங்கள், வாகனங்கள் சரியாக இருக்கின்றதா என்பதை பரிசீலனை செய்து பாருங்கள். ஏதாவது சில வாகனங்கள் பிரேக் கூட சரியாக பிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. ஆகவே அவற்றையெல்லாம் உடனுக்குடன் கொண்டு செய்யுங்கள். இன்று அந்த குடும்பத்தின் நிலையை பாருங்கள். கட்டுநாயக்காவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்லுகின்றார்கள், ஓமந்தை பகுதியில் இப்படி ஒரு விபத்து. அந்த குடும்பத்தின் நிலையின் என்ன ஆவது? அது நபர் ஊரில் இருந்து விட்டார், குடும்ப தலைவன் ஊரில் இருந்து விட்டார். அதை தவிர அந்த நபரின் மகன், மனைவி ஆகியோர் சிகிச்சை பெற்று வருகிறார். அதாவது அந்த நபரின் மாமனார் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆகவே இவர்களின் நிலையை நாளை யோசித்து பாருங்கள். எனவே இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இப்படியான சம்பவங்கள் இது விதி அல்லது காலம் வந்தால் போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் இதற்கு இல்லை. எல்லாமே காலத்தின் மீது பழியை போட்டு விட்டு செல்வது. நித்திரை தூக்கத்தில் வாகனம் செலுத்தினாலோ, அவதானம் குறைவாக வாகனம் செலுத்தினாலோ, அதிவேகமாக வாகனத்தை செலுத்தினாலோ உயிரிழப்புகள் நேரிடும். அது இயற்கை. ஆகவே நீங்கள் வேண்டுமென்று அல்லது அவதானம் குறைவாக அலட்சியமாக இவ்வாறு செல்லுகின்ற போது ஒரு உயிரிழப்புகள் விபத்துகள் ஏற்படுகின்ற போது அதை காலத்தின் மீது பழியை போட்டு நகர்வது எந்த வகையான செயற்பாடு என்று தெரியவில்லை. ஆகையால் தான் இது தொடர்பாக மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.